நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 டே 75ஓட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மெயினாக என்ன நடந்ததுன்னா, ரவீனாவுடைய மைக்கு செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபியூனரல் பண்ணாங்க. ஏங்க இந்த பிக் பாஸ்க்கு பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகி போயிடுதுங்க. மட்டமாக இருந்தது இந்த எபிசோடு, வேர்ஸ்ட் டு த கோர். சரி, என்னெல்லாம் வேர்ஸ்ட்டாக நடந்ததுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் இருக்கார்ல, அவருக்கு வந்து 6 ஸ்டார் கிடச்சிது. அந்த 5 ஸ்டார்ஸ் அந்த ஸ்டார் டாஸ்கில் அப்படியே விஜய் தூக்கி கொடுத்துருவார். ஏற்கனவே ஒரு ஸ்டார் அவருக்கு இருந்தது, ஸோ 6 ஸ்டார் அவருக்கு. ஸோ இவர் தான் வந்து ஹையஸ்ட் ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காரு. அதனால இவருக்கு வந்து ஒரு 15 lakhs worth கார் மாருதி சுசுகி வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி இவருக்கு கிடச்சிது? நண்பன் போட்ட பிச்சை, விஜய் போட்ட பிச்சை. விஜய் வர்மா வந்து இப்போ செகண்ட் டைம் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் காமன் கம்போஸ்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அந்த ஸ்டார் டாஸ்கில் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸாக அவ்வளவு டிபேட் மாதிரி ஒவ்வொருத்தரையும் அடித்தார். யாருக்குமே ஸ்டார் வராதபடி பண்ணார். ஆனால் கடைசியில் விக்ரம் அவரால் அடிக்க முடியாதா? டஃப் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அடித்தவரால் விக்ரம் அடிக்க முடியாதா? ஆனால் அடிக்கலை. விக்ரம் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வந்து என்னுடைய திறமையை இன்னும் வெளியே காமிக்கிறேன். ஆசிஃப் இத்தனை நாள் ரொம்ப திறமையை காமிச்சா மாதிரி விஜய் கேட்டவுடனே விஜய் அப்படியே 5 ஸ்டாரையும் எடுத்து கொடுத்துருவார். ஓகே, ஸோ அவர் தான் வந்து இப்போ ஹையஸ்ட் ஸ்டார் வச்சுருக்காரு. அதனால் அவருக்கு வந்து அந்த கார் வந்து கிஃப்டாக கொடுத்துருவாங்க. ஓகே, அதனால தான் சொன்னேன், இது வந்து இவர் உழைப்புக்கு கிடைச்ச பரிசு கிடையாது விக்ரமுக்கு, இவருடைய நண்பன் விஜய் போட்ட பிச்சை. ஓகே, இப்போ குல் சுரேஷ் வந்து காசிப் பண்ணிகிட்ருப்பார். என்னென்னா, ஒரு ப்ரமோஷன் டாஸ்க் நடக்கும் அந்த டாய்லெட் கிளீனருக்கு. அதில் வந்து இவங்க அர்ச்சனா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கத்திட்டே இருப்பாங்க. உடனே ரவீனா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏன் இப்படி கத்துறீங்க, ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களுக்கு கோவம் வந்துடும் அர்ச்சனாக்கு, நீங்கள் குறிதான் இப்போ பாரு கெக்கேன்னு சிரிக்கிறீங்க, எனக்கு குறிதான் அது இரிட்டேட்டிங்காக இருக்குது, அது உங்கள் இயல்பு சிரிக்கிறது, கத்தி பேசுகிறது என்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரவீனா வந்து மணிக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து எப்போ பாரு கத்திட்டே இருக்காங்க, எனக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. உடனே அவங்க திருப்பி நான் சிரிக்கிறது இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரவீனா வந்து மணிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அர்ச்சனா வந்து விஜய்கிட்டையும் விஷ்ணுக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நான் கத்துறது அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கான், அவங்க குறிதான் சிரிக்கிறாங்க, அது குறிதான் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, என்னுடைய வாய்ஸ் தான் எனக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்ருக்கிற குல் சுரேஷ் சொல்வார், இந்த அர்ச்சனாவுக்கு கொம்பு தாங்க முளைச்சிருக்கு, அது போடுறது ட்ராமா ஆட்டோலாம் தாங்க முடியல அப்படின்வாரு. ஓகே, அதை விட பிக் பாஸ் பண்ணுற ஐயோ அட்டகாசம் தாங்கவே முடியல. அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், நிக்சனை கூப்பிட்டு இந்த மாதிரி ரவீனாவுடைய மைக்கு செத்து போச்சு, அதுக்கு நீங்கள்லாம் ஃபியூனரல் பண்ணுங்கன்னு சொல்லுவாருங்க. உடனே அந்த மைக்குக்கு ஃபியூனரல் பண்ணுவாங்க. இவர் வந்து நிக்சன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார், ரவீனாவுடைய மைக்கு செத்து போச்சு, நம்ம அதுக்கு இப்போ வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். நல்ல வேலை நம்ம அரசு மரியாதை கொடுத்து அதை அடக்கம் பண்ணுங்கன்னு பிக் பாஸ் சொல்லலை. அந்த மாதிரி சொல்லி எல்லாருக்கும் போலீஸ் ட்ரெஸ்ஸை கொடுத்து கையில் ஒரு பொம்மை துப்பாக்கியை கொடுத்து அரசு மரியாதையோடு இந்த மைக்கை அடக்கம் பண்ணுங்க, அது ஒன்று தாங்க சொல்லலை பிக் பாஸ். ஃபியூனரல் மாதிரியே பண்ணுவாங்க இவங்களும். எங்க அவர் மண்டையில் மசாலா தீந்து போச்சா பிக் பாஸுக்கு? அவர் வந்து இந்த மராத்தான் டான்ஸ் வச்சார்ல பிக் பாஸ், அதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தானே. வெறும்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, டூயட்டாக 2 பேராக சேர்ந்து ஆடினாங்க. எவ்வளோ கொடுக்கலாம், குரூப் டான்ஸ் கொடுக்கலாம், இல்லை கமல் சாருடைய சாங்ஸ் எடுத்து ஆட வச்சுருக்கலாம், சிவாஜிது ஆட வச்சுருக்கலாம், எம்ஜிஆர் சாங்ஸு வச்சு டான்ஸ் ஆடணும்னு சொல்லியிருக்கலாம், 80s 90s அந்த பீரியடு டான்ஸ் ஆட சொல்லியிருக்கலாம். எதுவுமே இல்லை. மராத்தான் டான்ஸை அப்ரப்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவீனாவுடைய மைக்கு சுற்றி போச்சு, அதுக்கு ஃபியூனரலாம். இன்றைக்கி எபிசோடில் இது தாங்க 1/2 மணி நேரம் காமிச்சிட்டு இருந்தாங்க, ரவீனாவுடைய மைக்குடைய ஃபியூனரல். அதனால தான் சொன்னேன், பிக் பாஸுடைய பிரெயின் ட்ரெயின் ஆகிடுச்சு, அவருக்கு வந்து அந்த திங்கிங் கெப்பாசிட்டியே போயிடுது. அந்தளவு இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அவருக்கு வந்து டஃப் கொடுக்குறாங்க. அதனால தான் அவரும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. ஓகே, இதை பார்க்கணுன்னு நமக்கும் தலையெழுத்து பாருங்கள். ஓகே, அது ரிவ்யூவர் நான் பார்த்து தான் ஆகணும், ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு போட வேணான்னு கூட பார்த்தேன், ஆனால் மனசு கேட்கல. சரி லேட்டாக போட்டாலும் லேட்டஸ்ட்டாக போடலான்னு சொல்லி போட்டுட்டேன். அப்புறம் விங் லிக்விட் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு
பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆளை வந்து கேப்டன் செலக்ட் பண்ணணும். பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் டாஸ்கில் கிடையாது. வீட்டை நல்லா க்ளீனாக வச்சுருந்த ஆள், கிச்சனை க்ளீனாக வச்சுருந்த ஆள் வந்து மணி வந்து தினேஷை செலக்ட் பண்ணுவார். ஸோ தினேஷ் வந்து அந்த விம் லிக்விட் டாஸ்க் ஒன்று பண்ணுவார். அவருக்கு வந்து சிக்கன் தந்தூரி கிஃப்டாக கிடைக்கும். அப்புறம் மணி போய் சொல்லுவார், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டே இல்லாமல் இத்தனை நாள் தள்ளிட்டீங்க. இப்போ வந்து 75வது நாள் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவார். இன்றைக்கி 75 டேஸ் ஆகிடுத்து. நீங்கள் வந்து எல்லோரும் 75 டேஸ் உங்கள் ட்ராவல் எப்படி இருந்ததுன்னு ஒவ்வொருத்தராக சொல்லணும்னு சொல்லும்போது மணி வந்து போய் கேட்பார் பிக் பாஸ் கிட்ட. 75 டேஸ் ஆகிடுத்து, நாங்கள் வந்து ஒரு 3-4 டேஸாக வந்து ஸ்வீட் இல்லாமல் இருக்கோம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ். இன்றைக்கி 75th டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பிக் பாஸும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஸ்வீட் கொண்டாடுன்னு சொல்லி அவரே ஸ்வீட் அனுப்புவார். அதோடு அவங்க ஸ்வீட் விரதத்தையும் முடித்து வச்சார். ஸோ இன்னிலேருந்து நீங்கள்லாம் ஸ்வீட் சாப்பிட்லான்னு சொல்லிடுவார். ஓகே, ஒவ்வொருத்தரும் அவங்க 75 டேஸ் எப்படி இருந்தது ட்ராவல்னு பேசுவாங்க. இதில் எல்லோரும் பேசுனதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆனது வந்து விசித்ரா பேசினது. அவங்க சொல்லுவாங்க, அர்ச்சனா வந்து என் மேலே ட்ரஸ்ட்டே இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு மனசே உடைஞ்சு போச்சு. இப்போ ஆனால் திருப்பி அவங்க வந்து ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கள் கூல் சுரேஷோடையும் தினேஷோடையும் தான் கொஞ்சம் ஒத்து வரல. ஏன்னா நாங்கள் வந்து மோரார்லெஸ் ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்கிறது நல்ல சிங்க் ஆகலையும். இவங்க சொல்கிறத பாருங்களேன், ஒரே ஏஜ் குரூப்பில் இருந்தால் சிங்க்கு தான் ஆகும். உடனே தினேஷ் சொல்லுவார், நல்ல வேலை என்னை அப்பான்னு கூப்பிடாமல் விட்டாங்களேன்னு சொல்லுவார். கூல் சுரேஷில் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நான் தான் ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்டானேன், ஆனால் கடைசியில் நீங்கள் என்னை விட்டுட்டீங்க, மற்றவங்களோடலாம் ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷ் வர சொல்லுவார். இவர் மட்டும் என்ன ஒழுங்கு, பிரதீப்பை வந்து அப்பா அப்பா என்னுடைய அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் பிரதீப்பையே வந்து கோல்மால் பண்ணி அவர் மேலே வந்து தப்பாக ஃபிக்ஸ் பண்ணி அவர் வந்து அந்த கேமில் மணி டாஸ்கில் தோத்துட்டாருன்னு சொல்லுவார் கூல் சுரேஷ். அப்போ தான் பிரதீப்புக்கு கோவம் வந்து, இனிமேல் நீ தமிழண்டான்னு சொல்லாத, தாய் மேலெல்லாம் சத்தியம் போடாத அப்படிலாம் வந்து கத்துவார் பிரதீப். அதுக்கப்புறம் இவர் தமிழண்டான்னு சொல்கிறதே இல்லைங்க இவர். ஓகே, அந்த மேட்ரை வந்து ஒரு நூலாக வச்சுட்டு தான் மாயா அண்ட் கோ வந்து பிரதீப்புக்கு விமன் கார்டு அளவுக்கு கொண்டு போய் வெளியே அமிச்சாங்க. அந்த பாவம்லாம் கூல் சுரேஷ் சும்மா விடுமா? இவர் வந்து சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டு நீங்கள் தான் விசித்ராவை சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் என்ன கைட்டு விட்டு மற்றவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா? இவர் என்ன பண்ணார் பிரதீப்புக்கு? அதுவும் தப்பாக ஒரு பிராண்டு பண்ணியெல்லாம் வெளியே அமிச்சாங்க பிரதீப்பை. அதுக்கு மெயின் ரீசன் கூல் சுரேஷ் தானே, பிள்ளையார் சொல்லி போட்டது கூல் சுரேஷ் தானே. அதனால்தான் இந்த வாரம் கூல் சுரேஷ் வெளியே போயிட்டார். எப்போவோ போயிருக்க வேண்டியதுங்க. இவர் வந்து தன்னை யாராவது நாமினேட் பண்ணிட்டா உடனே கோச்சிப்பார், மூஞ்ச காமிப்பார். ஓகே, என்னை நாமினேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ராமாவும் போடுவார். கமல் சார்கிட்டலாம் எனக்கு ஃபேமிலி ஞாபகம் வந்துச்சு, வெளியே அனுப்புங்கன்னு சொல்லுவார். மற்றவங்கள்ட்டெல்லாம் என்னை நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆனால் நாமினேட் பண்ண மூஞ்சி தூக்கி வச்சுப்பார். இந்த வாரம் என்ன பண்ணார், சோறேறி குடிச்சு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணார். இது எல்லாமே ட்ராமா தான். இத்தனை நாள் அவர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்லேயே வரல, இன்றைக்கி வந்துட்டார்ல இந்த வீக்கு. ஸோ எப்படியும் வெளியே போயிடுவோன்னு தெரியும். ஸோ அவங்களா என்னை வெளியே அனுப்பலை, நான் வந்து சோறேறி குதிக்க ட்ரை பண்ணதுனால தான் என்னை வெளியே அனுப்பிச்சாங்கன்னு ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணது. அவர் சோறேறி குதிக்க ட்ரை பண்ணது இட்ஸ் ஆல் ட்ராமா தான். ஓகே, அக்லியஸ்ட் மேன் இன் த ஹவுஸ் வந்து இவர் தான், கூல் சுரேஷ் தான். நல்ல வேலை ஐ காட் எவிக்டட் அப்பாடின்னு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும் இன்னும் காமிக்கில் இனிமேல் தான் வரப்போகிறது. கூல் சுரேஷ் எவிக்ட் ஆனது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ என்ன ஆகும், தினேஷ் வந்து மணியோட விஷ்ணுவோடலாம் காசிப் பண்ணுவார். என்னென்னா அந்த விசித்ரா ரொம்ப ஆடுறாங்க, இந்த 2 வீஸை முதல்ல வெளியே அனுப்பணுமா. யார் இந்த 2 வீஸ்? விசித்ரா அண்ட் விஜய், இவங்க 2 பேரும் இந்த வாரம் குத்தணும்னு சொல்வார். எலிமினேஷனை பற்றி பேசவே கூடாது, இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு. ஸோ இன்றைக்கி கமல் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார் தெரியுமா? ரவீனா வந்து பணத்தை எல்லாம் அந்த டான்ஸ் டாஸ்கில் மணிக்கு கொடுத்துட்டாங்களா, அது வரும். ரவீனா கொடுத்ததுனால பூர்ணிமாவும் மாயாவும் கொடுத்தாங்க. ஆனால் மாயா திருப்பி அதை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டுருவாங்க. ஏன் வாங்கிப்பாங்கன்னா, விசித்ரா வந்து கேட்பாங்க மாயாவை, நீ தானே கடைசியாக டான்ஸ் ஆடின, அதுக்கப்புறம் யாரும் ஆடலை, அப்போ உன் கையில் இருந்த பணம் எப்படி இன்னொருத்தர்கிட்ட போச்சு, யாருக்கு நீ கொடுத்தேன்னு கேட்பாங்க. உடனே மாயாவுக்கு பயம் வந்துடும், இதே கொஸ்டினை கமல் கேட்க போகிறாருன்னு அவங்க வந்து பணத்தை விஜய்க்கு கொடுத்ததை வாங்கிட்டுருவாங்க. பூர்ணிமா வாங்க மாட்டாங்க. ஸோ ரவீனா பண்ண தப்பு, ரவீனா பண்ண தப்பால் பூர்ணிமாவும் மாயாவும் பண்ண தப்பு, அதை கொஸ்டின் பண்ணுவார் கமல். கொஞ்சம் விதிமீறல்கள் ஆகிடுது இல்லையா? இந்த நாமினேஷன் லிஸ்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க, அதை பற்றி பேசுவாருன்னு நினைக்கலாம். ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ.
லாஸ்ட் வீக் கமல் சார் சொன்னார், நான் ரொம்ப பசியாக இருந்தால் 3 முட்டையை கூட உடைச்சி ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருவேன்னு. கரெக்டாக 3 முட்டையை உடைச்சிட்டாரு இந்த வாரம். மிட் வீக் எவிக்ஷன் அனன்யா போனாங்களா, சனிக்கிழமை அன்னைக்கு குல் சுரேஷ் போகிறாரா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இன்னொரு முட்டை போகுது. அது என்ன முட்டைன்னு ஞாயிற்றுக்கிழமை தெரியும். ஓகே, டெய்லி ரிவ்யூ போடுற மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.